ஒரு படம் நல்லா வெளியாகணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கிறது சினிமோட்டோகிராஃபி. இந்த ஒளிப்பதிவாளர்கள் என்ன மேஜிக் தான் கையில வச்சிருப்பாங்கன்னு தெரியல. படங்கள்லாம் அவ்ளோ அற்புதமா எல்லாரையும் ரொம்ப அழகழகா காமிச்சிருப்பாங்க. 80கள்ல உள்ள நடிகர்கள், நடிகைகள் எல்லாருமே ரொம்ப அழகா தெரியறதுக்கு காரணம் ஒரு சில சினிமோட்டோகிராஃபர்ஸ். அதுல ரொம்ப முக்கியமானவரு அசோக் குமார். ஜானி, உதிரி பூக்கள், நெஞ்சு தேய்களாதே இந்த மாதிரியான படங்களுக்கு அவரு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட அவரு நேத்து சென்னையில காலமாயிட்டாரு. கடந்த ஜூன் மாசத்துலேருந்து அவரு உடல்நல குறைவுல பாதிக்கப்பட்டிருந்தாரு. அதனால மருத்துவமனையில அவர அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. நெறைய பேர் அவர போய் பார்த்துருக்காங்க. பாண்டியராஜன், இயக்குனர் மகேந்திரன் இந்த மாதிரி நெறைய செலிபிரிட்டீஸ் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்ல வச்சிருந்தாங்க. வீட்ல இருந்து சிகிச்சையும் கொடுத்திருக்காங்க. இந்த நிலைமையில அவருடைய உடல் நலம் ரொம்ப மோசமானதுனால நேத்து சென்னையில இறந்துட்டாரு. பெரிய லெஜெண்ட் மாரி இருந்த இந்த சினிமாட்டோகிராஃபர் 100க்கும் மேற்பட்ட நெறைய படங்களுக்கு ஒளிப்பதிவாளரா இருந்திருக்காரு. இவருடைய மறைவு நெறைய பேருக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த காலகட்டத்தில இவருடைய படங்கள்ல நடிச்ச நடிகர், நடிகைகள், இயக்குனர்கள் எல்லாருமே இவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க.